அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சில வருடங்களாக இந்த ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 17-18 வருஷங்களாக நம்முடைய ப்ரோக்ராம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இடையிலே கொரோனா வந்ததன் காரணமாக கொஞ்சம் தடைபெற்றிருந்தது. இப்பொழுது மீண்டும் நாம் தொடங்கியிருக்கிறோம். கருணையின் மாதம் என்கக்கூடிய பெயரில் ரமலானை பற்றியும் ரமலான் அல்லாத பல விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் நான் எடுத்து வைக்கப் போகிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோக்ராம். ரமலான் மட்டுமல்ல, நம்முடைய தேவைக்கு என்னென்ன விஷயங்கள் வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப் போகிறேன். அதனால் தவறாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வர வேண்டும். வரக்கூடிய இன்னும் ஓரிரு நாட்களில் ரமலான் வர இருக்கிறது. ரமலானுக்கு முன்னதாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. நோன்பு வந்தவுடன் நோன்பு வைப்பது என்பது வேறு, நோன்புக்கு முன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் வேறு. இது ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 30 நாளும் நோன்பு வைத்தார்கள். ரமலானில் எப்படி நோன்பு வைத்தார்களோ அதே போல ஷாபானிலும் நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், ரமலானுடைய கண்ணியத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஷாபானு ஷஹரி என்று சொன்னார்கள். ஷாபானு ஷஹரி என்று சொல்ல காரணம், இது ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் என்று சொல்ல காரணம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அவ்வளவு அதிகமாக நோன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள், அவ்வளவு அதிகமான நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்காவது இந்த ஷாபானுடைய மாசத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொடர்ந்து நோன்பு வைத்தார்கள். ஒரு நாளும் கூட விடாமல் நோன்பு வைத்தார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், ரமலான் வந்தா நோன்பு வச்சுக்கலாம், ரமலான் வந்தா நோன்பு வைத்துக்கலாம் என்று இந்த ஷாபானுடைய மாசத்தை மக்கள் கவனக்குறைவாக பொடுபோக்காக நினைப்பதன் காரணமாக அந்த போக்கை மாற்ற வேண்டும், அந்த கவனக்குறைவை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் முடிந்த அளவுக்கு நோன்பு வைத்தார்கள். ரமலான் பிறை பார்க்கின்ற வரை ரசூலுல்லாஹ் நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தார்கள். காரணம், இந்த ஷாபானுடைய மாசத்தில் தான் நாம் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளும் திண்மைகளும் எல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்தில் உயர்த்தப்படுகிறது. அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்ற பொழுது இந்த ஷாபானுடைய மாசத்தில் நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள். ஆகவே இந்த நன்மைகளை உயர்த்தப்படக்கூடிய இந்த மாதத்தில் நாம் முடிந்த அளவுக்கு நோன்பாளியாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை முடிந்த அளவுக்கு செய்யுங்கள் என்று சொன்னார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யுங்கள். அது எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நீங்கள் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். மற்றுள்ள காரியங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, நான் உது செய்கிற மாதிரி நீங்கள் உது செய்யுங்கள், நான் தொழுவது போல நீங்கள் தொழுகுங்கள், நான் ஹஜ் செய்வது போல நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் ஷாபானுடைய மாதத்தை பொறுத்தளவு மஸ்ததாஅத்தும், உங்களால் முடிந்த அளவுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதனால ரமலான் வருவதற்கு முன்னதாக
அந்த ரமலானை நாம் கண்ணியத்தோடு மரியாதையோடு வரவேற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஷாபானில் நாம் தயாராக வேண்டும். ஷாபானிலேயே நாம் தயாராகி கொள்ள வேண்டும். சந்தோஷமான முறையில் ரமலானை வரவேற்க வேண்டும். ரமலான் வருவதற்கு முன்னதாக சஹாபாக்கள் செய்த வேலை என்ன தெரியுமா? சஹாபாக்கள் 4 வேலையில் ஈடுபடுவார்கள். ஷாபான் மாசத்துல 4 வேலையில் ஈடுபடுவார்கள். 1, இந்த ஷாபானுடைய மாசத்தில் நோன்பு வைப்பார்கள். 2, இரவு நேரங்களில் நின்று வணங்குவார்கள். 3, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். 4, குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். இந்த 4 வேலைகளையும் இந்த ஷாபானுடைய மாதத்தில் சஹாபாக்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ரமலான் மாசத்தில் பல்லாயிரக்கணக்கான இல்லை பல லட்சக்கணக்கான பள்ளிவாசல்களில் ஹாஃபிஸ்கள் குர்ஆனை தராவி தொழுகையிலே ஹத்தம் முடிப்பார்கள். ஒரு ஹத்தமோ 2 ஹத்தமோ தராவி தொழுகையில் முடிப்பார்கள். அப்படி ஹாஃபிஸ்கள் தராவி தொழுகையிலே குர்ஆனை முழுமையாக ஓத வேண்டும் என்று சொன்னால், தவறில்லாமல் ஓத வேண்டும் என்று சொன்னால், முறையாக ஓத வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷாபானுடைய மாதத்தில் அவர்கள் ட்ரைனிங் செய்வார்கள். ஓதிக்கிட்டே இருப்பார்கள். ஓதி 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 இப்படியே உலகம் பூராமே குர்ஆனை இந்த மாதத்தில் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓதப்பட்டு கொண்டே இருக்கு. பல லட்சம் ஹாஃபிஸ்கள் காரிகள் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் சொன்னால் இந்த ஷாபானுக்கு அப்படி ஒரு பிரத்யேகமான ஒரு தன்மை இந்த ஷாபான் மாதத்திற்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, சஹாபாக்கள் இன்னொரு வேலையும் கூட செய்வார்கள். என்ன தெரியுமா? ரமலான் வருவதற்கு முன்னதாக ரமலானில் நாம் என்ன செய்கிறோமோ அதையெல்லாம் இந்த ஷாபான் மாதத்திலே செய்து முடித்து விடுவார்கள். எதுவோ உதாரணமாக, ரமலான் மாசத்தில் தான் ஜக்காத் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம இடத்துல இருக்கிறது. இன்னைக்கு பல இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரமலான் மாசத்துல தான் ஜக்காத் கொடுப்பாங்க. ஆனா சஹாபாக்கள் என்ன செய்வார் தெரியுமா? ரமலானில நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரும் டோர் தட்டக்கூடாது, கதவை தட்டக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த ஷாபான் மாசத்திலேயே எவ்வளவு ஜக்காத் கொடுக்க வேண்டுமோ அந்த ஜக்காத்தை பூரம் ஷாபான் மாதத்திலே கொடுத்து விடுவார்கள். நம்ம ரமலான் வரட்டும் எதிர்பார்ப்போம். ரமலான் வந்ததுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அலங்கோலப்படுத்தக்கூடிய ஒரு காட்சிகளை இன்னைக்கு பல இடங்களில் பார்க்கிறோம். ஆனால் ஷாபான் மாதத்திலேயே சஹாபாக்கள் கொடுக்க வேண்டியதெல்லாம் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் என்பதை பூரா சஹாபாக்கள் கொடுத்து விடுவார்கள். இது ஒண்ணு. 2வது, கடன்கள் இருந்தால் ரமலான் மாசத்தை கண்ணியத்தோடு வரவேற்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரமலான் வருவதற்கு முன்னதாகவே எவ்வளவு கடன் இருக்குது அந்த கடனை எல்லாம் கடன்காரருக்கு கொடுத்து விடுவார்கள். யாருக்கு எவ்வளவு கடன் இருக்குது அந்த கடன் எல்லாம் கொடுத்து விடுவார்கள். என்ன காரணம் தெரியுமா? கடனாளியாக மௌத்தாக கூடாது. நம்முடைய மௌத்து நம்மளை தேடி வர்றது நம்ம கடனாளியா இருக்கக்கூடாது. அதனால நேரமாக அவர்கள் கடனை எல்லாம் கொடுத்து விடுவார்கள். 3வது விஷயம் என்னன்னு கேட்டா, ரமலான் வருவதற்கு முன்னதாக சஹாபாக்கள் மனஸ்தாபங்கள் எல்லாம் நீக்கி விடுவார்கள். ஏதாவது மனஸ்தாபம் பேச்சிலேயோ செயலிலேயோ ஏதாவது விஷயம் வியாபாரத்திலோ வீட்டிலோ ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தால் அதையெல்லாம் தீர்த்து விடுவார்கள். தீர்த்து மனசை சுத்தப்படுத்தி கொண்டு ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ரமலானாக நாம் புனிதமாக கருதி அந்த நோன்பை வரவேற்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர்.